இப்போ ஒரு சிம்பிள் ஆசனம் அதை பற்றி நான் சொல்கிறேன் பாருங்க. இந்த ஆசன பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய கால்களில் இருக்கிற கேஸ்ட்ரோனமஸ் மசிலும் சோலியஸ் மசிலும் நீங்கள் நல்லா அருமையாக ஒர்க் அவுட் கொடுக்குறீங்க. சரி, இந்த மசில்ஸ்னால என்ன பலன்? இந்த மசில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ கிராவிட்டினால ஒரு பொருளை கீழே போடும்போது அது ஈஸியாக கீழே போயிடும். அதே பொருள் கீழே இருந்து மேல் நோக்கி வரணும்னா அதுக்கு ஒரு எஃபோர்ட்டை தேவைப்படுது. ஸோ அதை நம்ம குனிஞ்சு அந்த பொருளை எடுக்கணும். அதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் எல்லா ஆர்கன்ஸ்க்கும் பாஞ்சிட்டு பாதத்துக்கு போயிடுது. அங்கே போன அந்த ரத்தத்தை திருப்படியும் மேலே எடுத்துகிட்டு வந்து நம்ம இதயத்துக்கு கொண்டு போகணும். அது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமான வேலை. இந்த வேலைகளை செய்கிறது வந்து என்ன மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட்ரோனோமஸ் அண்ட் சோலியஸ் மசில்ஸு. ஸோ இந்த மசில்ஸ்க்கு என்ன பெரிய ஒர்க் அவுட் கொடுக்கணும், ரன்னிங் போகணும், பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணணுமா? அப்படி இல்லை. உங்கள் குதிகால்களை உயர்த்தி சிம்பிளாக பண்ணுற ஸ்ட்ரெச்சஸ் மூலியமாகவே இந்த மசில்ஸை நீங்கள் அருமையாக ஸ்ட்ரெச் அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் வந்து தாடாசன் அப்படிங்கிற பயிற்சி மூலியமாக பண்ணலாம். முறையாக தாடாசன் பயிற்சி பண்ணும்போது உங்கள் கைகளை அகெயின்ஸ்ட் கிராவிட்டி உயர்த்தி இந்த பயிற்சியை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொலஸ்ட்ரால் பேலன்ஸ் கண்ட்ரோலுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் உங்களுடைய லோவர் பாடி எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய அப்பர் பாடி ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். மூடு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, தூக்கமின்மை அப்படிலாம் சொல்கிறவங்க தாடாசனா ஸ்ட்ரெச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க.